திருக்கருகாவூர் அருள்மிகு ஸ்ரீ கற்பக ரட்சாம்பிகை சமேத முல்லை வனநாத சுவாமி. இப்போ இது இந்த ஸ்தலம் திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர் மூவர் பாடல் பெற்ற ஸ்தலம். தஞ்சாவூருக்கு அருகில் உள்ளது. பாபநாசத்திலிருந்து வந்தால் ஒரு 7 கிலோமீட்டர், தஞ்சாவூர்லேருந்து போனால் சுமாராக ஒரு 25 கிலோமீட்டர். முல்லை வனமாக இருந்தது, அதாவது முல்லை மலர்கள் சூழ்ந்த ஒரு காடாக இருந்தது. இந்த முல்லை வனத்தில் கௌதமர், கார்க்கேயர் அப்படின்னு 2 முனிவர்கள் கடுமையாக தவம் புரிகிறாங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்தவர் நித்துருவர். அவரும் அவரது மனைவியும் அந்த 2 முனிவர்களுக்கும் பணிவிடை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. தனக்கு குழந்தை இல்லை என்று முனிவர்களிடம் அவர்கள் கூற, அந்த முனிவர்கள் இந்த ஸ்தலத்தில் உள்ள இறைவனையும் இறைவியையும் நீங்கள் வேண்டினால் உங்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்று முனிவர்கள் கூறுகிறார்கள். எனவே அந்த நித்துருவரும் அவரது துணைவியாரும் இந்த திருக்கருகாவூர் ஸ்தலத்தில் உள்ள இறைவன் இறைவியை தனக்கு ஒரு குழந்தை பேறு வேண்டுமென்று வேண்டி வழிபாடு செய்கிறார்கள். அதன் பயனாக கர்ப்பமாக ஆகியிருக்கும் பொழுது இந்த கர்ப்ப காலத்தில் ஒரு ஊர்த்துவபாதர் அப்படின்னு ஒருத்தர் பிச்சை கேட்க அந்த அம்மாவின் இல்லத்திற்கு செல்கிறார். இந்த கர்ப்பமாக இருந்த பெண்மணி உடனே எழுந்து வர முடியாமல் ஒரு மயக்க நிலையில் இருந்த பொழுது அந்த ஊர்த்துவபாதர் வந்ததும் தெரியாது, அவர் யாசகம் கேட்டதும் இந்த பெண்மணிக்கு தெரியாது. அதனால் கோபமடைந்த அந்த ஊர்த்துவபாதர் ஒரு சாபத்தை இட்டார். அதன் விளைவாக கரு கலைந்து விட்டது. உடனே அந்த பெண்மணி அம்பாளிடம் சென்று, கற்பக ரட்சாம்பிகை அம்பாளிடம் சென்று மனமுருகி வேண்டுகிறாள். உடனே அந்த கலைந்த கருவை எடுத்து ஒரு திரு குடத்தில் வைத்து அதை காப்பாற்றி நைத்துருவன் அப்படிங்கிற ஒரு குழந்தையை அந்த அம்பாள் இந்த வேதிகையின் கையில் கொடுக்கிறாள். எனவே அந்த அம்பாளுக்கு கற்பக ரட்சாம்பிகை, அதாவது அந்த கர்ப்பத்தை காத்த அம்பிகை அப்படின்னா கற்பக ரட்சாம்பிகை என்ற பெயர். இந்த முல்லைவனத்தில் இருந்ததால் சுவாமிக்கு பேர் முல்லை வனநாதர். அப்போ அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் சரிவர இல்லாதனால காமதேனுவை அனுப்பி வைத்து பால் கொடுக்க சொன்னார்கள் இறைவனும் இறைவியும். இந்த மாதிரி இது புற்று மண்ணால் ஆனது. அதனால் இதுக்கு அபிஷேகம்லாம் கிடையாது. புனுகு மட்டும் சாத்தப்படுகிறது, முல்லை மலர்களால் அர்ச்சிக்கப்படுகிறது. இப்போ இந்த இதில் நம்ம குழந்தை பேறு வேண்டணும், நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அம்பாள் கற்பக ரட்சாம்பிகையை நன்கு வேண்டிக் கொண்டு அந்த திருவடியில் நெய் வைத்து மந்தரித்து பிரசாதம் கொடுப்பார்கள். அந்த நெய்யை அதை 48 நாட்கள், ஒரு மண்டலம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, அதாவது கணவனும் மனைவியும் சாப்பிட வேண்டும். அவர்கள் சாப்பிட்டார்கள் என்றால் குழந்தை பேறு கிட்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதே மாதிரி சுகப்பிரசவம் ஏற்பட விளக்க எண்ணெய் அதை மந்திரிச்சு தராங்க. அதை பயன்படுத்தினா சுகப்பிரசவம் ஏற்படும்
ரெண்டாவது தங்கத்தொட்டில் பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்குது. குழந்தை இல்லாத தம்பதியர்கள் அம்பாள் பாதத்தில் உள்ள ஸ்கந்தரை தங்கள் முந்தானையில் ஏந்தி அதனை தங்கத்தொட்டியில் வைத்து அம்பாள் சன்னதியை வலம் வர விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும். இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை இருக்குது. அதே மாதிரி குழந்தை பிறந்தவுடன் குழந்தைய தங்கத்தொட்டியில் வைத்து வலம் இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றணும். இதுக்கெல்லாம் அங்கே கட்டணம் செலுத்தி நாம் பிரார்த்தனை நிறைவேற்றி கொள்ளலாம். அதே மாதிரி துலாபாரம் பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்குது. அம்பாளிடம் பிரார்த்தனைகள் செய்துவிட்டு அதை நிறைவேறியவுடன் எடைக்கு எடை நாணயமோ அல்லது வெல்லமோ அல்லது வாழைப்பழத்தாரோ நாணயங்களோ எது வேணாலும் துலாபாரமாக செலுத்தலாம். புடவை காணிக்கையாக செலுத்தலாம் அம்பாளுக்கு. அது புடவை காணிக்கையாக செலுத்துகிறவங்க தங்கள் இஷ்டம் போல் எந்த புடவை வேணாலும் வாங்கிக்கலாம். ரூபாய் 5 கட்டணம் செலுத்தி புடவை சாத்தலாம். இந்த வம்சதோஷம் நீங்கள் பொதுவாகவே இந்த கோயிலில் வழிபடுற விதமும் விநாயகருக்கு ஒரு நெய் தீபம், சுவாமிக்கு ஒரு நெய் தீபம், அம்பாளுக்கு 9 நெய் தீபம் ஏற்றி வழிபட இந்த வம்சதோஷங்கள்லாம் விலகி நமக்கு குழந்தை பேறு கிட்டும், நாம் கேட்கும் வரங்களை கொடுப்பார் என்று ஐதீகம் இருக்கிறது. மேற்படி முறையே 11 நெய் தீபம் 3 அர்ச்சனை செய்து வழிபட சகல நன்மைகளும் உண்டாகும். நன்றி, வணக்கம்.